வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டின் பிரபலமான யூடியூபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா மதன் கௌரி, மாரிதாஸ், மாயம் ஸ்டுடியோஸ், அப்புறம் தமிழ் பொக்கிஷம் மிக்கி, இவங்கள கட்சி சார்ந்து பேசுறவங்களும் இருக்காங்க, நடுநிலையா பேசுறவங்களும் இருக்காங்க, ஜெனரல் கருத்து பேசுறவங்களும் இருக்காங்க. இப்ப நீங்க யோசிக்கலாம், என்ன திடீர்னு யூடியூபர்ஸை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு. இவங்க 4 பேருமே திருச்சி மாநாட்டிற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியை பற்றியும் அண்ணன் சீமான் அவர்கள் பற்றியும் புகழ்ந்து பேசிக்காங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, எதிர்கட்சி தலைவர்கள்ல ஒரு செக்ட் ஆஃப் தலைவர்கள் வந்து அண்ணன் சீமான் அவர்களுடைய 15 வருஷம் அரசியல் வந்து எனக்கு ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு போனவங்க கூட இப்ப அண்ணன் சீமான் அவர்களை தன்னுடைய எதிரி அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்க. அதே மாதிரி இன்னொரு செக்ட் ஆஃப் தலைவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை கோட்பாடெல்லாம் சரியானது அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இத்தனை ஆண்டு காலமா புறக்கணிச்சிட்டு இருந்த ஊடகம் இப்ப நாம் தமிழர் கட்சி இல்லாத செய்தியோ இல்ல டிபேட்டோ அப்படி ஒண்ணு இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை உருவாயிடுச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன? தமிழ்நாட்டு அரசியல் களம் எப்படியா மாறி போயிருக்கு. இந்த தேர்தல்ல அண்ணன் சீமான் அவர்கள் ஆட்சியை பிடிப்பாரா இல்லையா அப்படின்றத பத்தி தெளிவா இந்த காணொலியில பாத்துடலாம். இப்ப முதல்ல தமிழ் பொக்கிஷம் விக்கி அவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவரு மொத்தமா இந்திய தேசியம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நபர். தேசிய கட்சிகள்ல பிஜேபி ஆதரிச்சுக்கிட்டு இங்க தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம் பேசக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு பேசிட்டு வந்தாருங்க. இப்ப சமீப காலமா அவரு வந்து தாவேகாக்கு சார்பா பேசிட்டு இருக்காரு. தாவேகாக்கு சார்பா பேசுறதுனாலயே இப்போ அண்ணன் சீமான் அவர்களை எதிர்த்து எப்படி பேசுறாருன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் செய்யற அரசியல்லாம் சரிதான், ஆனா தாவேகாவை எதிர்க்கிறது தான் தவறு அப்படின்னு எதிர்த்து பேசிட்டு வராரு. இப்ப இவரு இந்த திருச்சி மாநாட்டுக்கு பிறகு என்ன பேசியிருக்காருன்றத கேளுங்க. சீமான் அவர்கள் கடைசியா அவர் பேசினதுல ஒரு மணி நேரம் தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள், தமிழை எப்படி நம்ம மறந்துட்டோம், இப்ப நம்ம எப்படி தமிழங்கர்களாக மாறிவிட்டோம், அதாவது தமிழ்ல சமஸ்கிருதம் கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் ஆகி தொழு மாதிரியான அந்த லாங்குவேஜ் உருவான மாதிரி இப்ப ஆங்கிலத்தில் கலவையாக பேசி தமிழங்கர்கள் அப்படிங்கிறவங்க உருவாகிட்டு இருக்காங்க, இதனால தமிழ் அழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதுல இருந்து நமக்குன்னு ஒரு தனியான வரலாறு இருக்கு. 5000 வருடங்களுக்கு முன்பான இந்த தமிழர்கள் எப்படி ஏமாற்றப்படுகிறோம் அப்படின்னு சொன்னதுல எல்லாமே ரொம்பவே சிறப்பான, ஆனா இவ்வளவு சிறப்பை பேசக்கூடிய அரசியல் நிகழ்வு இப்ப இருக்கக்கூடிய சமகால எக்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்களை எந்த அளவுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. என்டிகே கூட்டத்தை பார்க்கும்போது அது பக்கா புரிதலான அந்த கொள்கை அடிப்படையிலான கூட்டமா இருக்கும். இப்ப இவர் சொன்னதுல கொள்கைக்கான கூடின கூட்டம் அப்படின்னு சொல்ற இந்த விஷயம் வந்து எல்லா தரப்பினராலையும் ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அரசியல் கட்சிகள்லயே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சிறந்த கொள்கை கோட்பாடுகள் எல்லாத்தையும் முன்னிறுத்தி மக்களுக்கான அரசியலை செஞ்சுட்டு வராங்க. அப்புறம் இதுல வந்து ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய ஆக சிறந்த கருத்துகள் இளைஞர்கள் மத்தியில போய் சேருமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. நியாயமான கேள்விதான். ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல அரசாங்கமே சாராயம் விற்குது. பத்தாக்குறைக்கு சினிமால சில பிரபலமான நடிகர்கள் போதை கலாச்சாரத்தை வந்து பயன்படுத்துறதுதான் ஹீரோயிசம் அப்படின்னு பண்றதுனால அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு செக்ட் ஆஃப் இளைஞர்கள் வந்து போதை கலாச்சாரத்துக்கு அடிமையாய் போயிருக்காங்க. ஒண்ணு இல்லைங்க, விஜய் அவர்கள் கூட அவருடைய படங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா படத்துலயும் சிகரெட் பிடிக்கிறதும் தண்ணி அடிக்கிறதும் தான் காட்டுறாரு. சோ அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய ரசிகர்கள் எல்லாருமே போதை கலாச்சாரத்துக்கு அடிமையாய் போயிருக்காங்க. அவங்க வந்து திரையில அவரை தலைவரா எடுத்துக்கிட்டதுனால அவர் இங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகு அவரையே தலைவரா எடுத்துக்கிட்டு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த மாதிரியான ரசிகர்கள் மத்தியில அண்ணன் சீமான் அவர்களுடைய கருத்துக்கள் போய் சேருமா அப்படின்றத இவர் கேட்கிறாருன்றத புரிஞ்சுக்க முடியுது. இதற்கு அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு பூரண மதுவிலக்கு கொண்டு வந்து போதை கலாச்சாரத்தை அழிச்சு அந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்திட முடியும் அப்படின்னு நம்பிக்கையுடன் பேசுறாருங்க. அடுத்தது மாரிதாஸ் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவர் வந்துட்டு மிகப்பெரிய மோடி பக்தன், நடுநிலையா மக்கள் பிரச்சனையை பேசக்கூடியவர். இவரு என்ன பேசிருக்காருன்னு கேளுங்க. சீமான் அவர்கள் அங்க போன போலீஸ் ஆபீசர்ஸ் நிம்மதியா உட்கார்ந்து கடைசியா கிளம்பி போயிருக்காங்க. ஒரு டிசிப்ளின் ஒன்று வேணும், நம்ம எங்க போறோம் ஒரு கமிட்மெண்ட் ஒன்று வேணும். அதை செய்ய வேண்டியது தலைவரோட பொறுப்பு. ஒரு கட்சியோட அரசியல் கட்சியோட பொறுப்பு என்ன இருக்குன்னா, சும்மா மாஸ் காட்டண்டா அப்படின்றது என்ன படத்துக்கு யூஸ் ஆகும். மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, அரசியலால மக்களுக்கு தேவையான மக்களுக்கு என்ன தேவைன்னா இது. அதாவது சின்ன பயன்பட்டு காட்டல நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே தான் முடிஞ்சதுமே தான் இருந்த ஏரியா இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து வச்சு அந்த குப்பையில அகற்றிட்டு போற அளவுக்கு ஒரு பக்கம் இருந்துச்சு. நான் உண்மையிலே இதெல்லாம் உங்களுக்கு சல்யூட்டே போடுறேன். சீமான் அவர்களுடைய முழு பேச்சு முடியுது, தன்னுடைய ஒட்டுமொத்த வேட்பாளர்களை அறிவிக்கிறாரு. அவர் ஒட்டுமொத்த பேச்சு முடிவு வரைக்கும் முழுமையா கவனிக்கிறார். எந்த இடத்துலயுமே சும்மா எதாவது போய் கட்டவே இல்லை, தீவிரமா கவனிக்கிறார். ஒரு அரசியல் கட்சியால பார்க்கும்போது அந்த கட்சியை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர் தன்னுடைய தலைவர் என்ன சொல்றாரோ அந்த கருத்தை உருவாக்குற அளவுக்கு தலைவர் நடந்துட்டாருன்னா அது அப்படியே முழுமையாக கடத்திருக்காரு சீமானவர். ஆனா கீழே வரைக்கும் ஐடியாலஜி பேசுறான். இப்ப இதே கருத்தை நம்ம கட்சியில இருக்கிறவங்க
இந்த மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் 15 வருஷமா மக்கள் அரசியல் படுத்தி ஒழுக்கமான மக்கள் ராணுவ படையை உருவாக்கி இருக்காரு அப்படின்னு பேசுறதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா எதிர்க்கட்சியை ஆதரிக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி பேசுறதை கேட்கும் போது அண்ணன் சீமான் அவர்களின் தங்கையா நான் ரொம்பவே பெருமையா ஃபீல் பண்றேன். நான் மட்டும் இல்லைங்க, நம்ம கட்சியில பயணிக்கக்கூடிய அனைத்து உறவுகளும் உலக தமிழர்களும் இப்பேற்பட்ட தலைவனை நம்ம வந்து பின்பற்றோம்னு நினைக்கும் போது ரொம்பவே பெருமையா ஃபீல் பண்றோம். அடுத்ததா யாரை பத்தி பார்க்க போறோம்னா மதன் கௌரி தான். இவர் வந்துட்டு ஜென்ரலா உலக விஷயங்களை பத்தி பேசக்கூடியவர். இவருக்கு வந்து 85 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கோடி ஃபாலோவர்ஸ் வரப்போறாங்க. இவரும் நாம் தமிழர் கட்சி நடத்திய திருச்சி மாநாடு பற்றியும் அதனுடைய நோக்கம், கொள்கை, கோட்பாடு எல்லாத்த பத்தியும் பேசியிருக்காரு. இதனால நாம் தமிழர் கட்சிக்கு பொதுஜன மக்கள் மத்தியில பெரிய ஆதரவு கிடைச்சிருக்கு. அப்படி இவர் என்ன பேசியிருக்காருன்னு கேளுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாம் தமிழர் கட்சியோட ஒரு மாநாடு பத்தி பேசுறோம். சும்மா சொல்லக்கூடாது, உண்மையிலே ரொம்ப பெரிய ஒரு மாநாடு போட்டிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியை வந்து எப்பவுமே இந்த மேஜர் பொலிட்டிகல் பார்ட்டிஸ் வந்து இல்ல அவங்க ஒரு மேட்ரே இல்ல, எங்களுக்கு அவங்க ஒரு பெரிய காம்படிஷனே இல்லம்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நாம் தமிழர் கட்சி வந்து ரொம்ப இருக்குது. பர்சனலா நான் சொல்றேன், எனக்கு வந்து நாம் தமிழர் கட்சியோட எலக்டோரல் பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த எலெக்ஷன்ல எவ்வளவு இருக்குன்னு நான் பார்க்கறதுக்கு கியூரியஸா இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச நாம் தமிழர் வந்து ஒரு முக்கியமான பிளேயர் தான் இந்த எலெக்ஷன்ல. இப்ப இவர் அந்த காணொலியில பேசின சில விஷயங்களை தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அவரு அந்த காணொலியில என்ன பேசியிருந்தாருன்னா, எப்படி நாம் தமிழர் கட்சி பத்தி ஒரு வீடியோவா போட்டிருக்காரோ இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 3 பெரிய கட்சிகளை பத்தியும் அவர் வீடியோவா போட போறேன்னு சொல்லியிருந்தாரு. அப்படி ஒருவேளை அவர் போடுறதா இருந்ததுன்னா மக்களுக்கு ரொம்பவே எளிதா போயிடும். எந்த கட்சி வந்துட்டு மக்களுக்கான அரசியல் பண்றாங்க அப்படின்னு மக்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு நல்லவே வழிவகுக்கிற வண்ணமா இருக்கும். சோ இந்த முயற்சியை முன்னெடுக்கிற மதன் கௌரிக்கு இதன் மூலியமா நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததா மாயம் ஸ்டுடியோஸ். இவரும் வந்து ஜெனரல் கருத்துக்களை பேசக்கூடியவர் தான். இவருக்கும் லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவர் என்ன பேசியிருக்காருன்னு பாருங்க. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு இந்த ஒரு தலைப்பின் கீழே மிகப்பெரிய கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தாரு நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு அவர்கள். சுற்றுச்சூழல் பாசனை சேர்ந்தவங்க எல்லாம் ரொம்ப தீவிரமா ஈடுபட்டிருந்தாங்க. ஏன்னா மற்ற கட்சிகளுக்கு இந்த ஒரு தெளிவு பிறக்கிறதோடையோ என்டிகேக்கு தெளிவு ரொம்ப அதிகமா இருக்கும். இயற்கை சார்ந்த பயணிக்கிற கட்சி நம்ம சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, மக்களோட தாகத்தை முதல்ல தேர்ந்துட்டு அதுக்கப்புறம் கூட்டம் சார்ந்த விஷயம் பண்ணுவோன்ற விஷயம் ரொம்ப முனைப்பு காமிச்சிருக்காங்க. இந்த புக் ஸ்டால்ஸ் இருக்குல்ல, அது அதிகமா போட்டுருந்தாங்க. வரவேற்கக்கூடிய விஷயம். இவர் வந்துட்டு சுற்றுச்சூழல் பாசறை பத்தி பாராட்டியிருக்காரு. அடுத்து புக் ஸ்டால் பத்தி பேசியிருக்காரு. ஒரு விஷயத்த நான் சொல்லி ஆகணும். அதாவது மற்ற கட்சிகள்லாம் கூட்டம் போடுறாங்க அப்படின்னா அங்க வந்து சிகரெட்டு, பாக்கெல்லாம் விற்பனை ஆகும். அது சுத்து வட்டாரத்துல இருக்கக்கூடிய சாராய கடையெல்லாம் நல்ல அமோகமா சேல்ஸ் ஆகும். அதுவே நாம் தமிழர் கட்சி வந்து கூட்டம் போடுது அப்படின்னா அங்க புத்தக விற்பனை தாங்க நடக்கும். ஏன்னா நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடிய அனைவரும் அண்ணன் சீமான் அவர்கள் மாதிரியே புத்தகத்தை படிக்கக்கூடியவர்கள், வரலாறை தெரிஞ்சுக்கணும்னு விரும்பக்கூடியவர்களா தான் இருப்பாங்க. அதுல இங்க என்ன நடந்துச்சுன்னா, ஒரு 5 to 6 லட்சம் பேர் கூடினதுனால அந்த நெட்வொர்க்கே அங்க வந்து ஜாம் ஆயிடுச்சு. ஸோ ஜிபே மூலயமா பே பண்றவங்களுக்கு பே பண்ண முடியாம போயிடுச்சு. அப்ப அந்த புத்தகம் விற்பனையாளர் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஓகே நீங்க புக்கை வாங்கிட்டு போங்க, நாளைக்கு வந்து எனக்கு பே பண்ணிடுங்க அப்படின்னு எதன் அடிப்படையில அப்படி வந்து சொல்லியிருந்தாருன்னா, எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே நாம் தமிழர் கட்சியினர், அண்ணன் சீமான் அவர்களை பின்பற்றுபவர்கள். அப்போ எப்படி இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க, யாரும் ஏமாத்த மாட்டாங்கன்ற அந்த நம்பிக்கையின் பேர்ல அவர் புக்கு கொடுத்தாரு. அதே மாதிரி அடுத்த நாள் அத்தனை பேருமே அவருக்கு வந்து அந்த அமௌண்ட்டை வந்து அவருடைய அக்கௌண்ட்ல போட்டாங்க. சோ இது எல்லாமே என்ன காட்டுது அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினர் வந்து ரொம்ப நேர்மையானவங்கன்றத வந்து இது காட்டுது. இதனால வெகுஜன மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டு இந்த தேர்தல்ல கண்டிப்பா நாம் தமிழர் கட்சிக்கு தாங்க வாக்களிப்பாங்க. அடுத்தது எதிர்க்கட்சி தலைவர்களுடைய நிலைப்பாடுகளை பார்த்திடலாம். பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களை பத்தி என்ன பேசியிருக்காங்கன்றத இப்ப காட்டுறேன். தயார்னா 1% 30% அதிகமா வாங்குறோம். நாம் தமிழர் என்கிற கட்சி 2024 பின்னாடி இருக்காரு. அதாவது நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு அவர்களால் என்ன செய்ய முடியுங்கன்னா, மத்தியில ஆட்சியில் இருக்காங்களா, மாநிலத்துல ஆட்சிக்கு வர போறாங்களா? அதாவது நாம் தமிழர் கட்சி இருக்காது, என்ன செஞ்சிருக்காங்க அப்படி எல்லாம் கேட்டிருக்காருல்ல. நாம் தமிழர் கட்சி என்ன சாதிச்சிருக்கு அப்படின்றத அவரே அவர் வாயால சொல்லியிருக்காரு, கேளுங்க. சீமான் அவர்களை பொறுத்தவரை 234 தொகுதிகளையும் நான் வேட்பாளரை போடுறேன். பெரிய விஷயம். அது 117 ஆண்கள், 117 பெண்கள், பெரிய விஷயம். சீமான் அவர்களும் தயவு செஞ்சு அப்படியே லைட்டா யாரும் எடை போட வேண்டாம். கொள்கைக்காக ஒரு மனிதன், அந்த கொள்கை எனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அது 2வது. கொள்கைக்காக ஒரு மனிதன் தனித்து துணிச்சலா நின்றுட்டே இருக்காரு, கேண்டிடேட்டா போட்டுக்கிட்டே இருக்காரு, தேர்தலுக்கு தேர்தல் நிற்கிறாரு. லோக்சபா தேர்தலுக்கு அவருக்கும் அந்த கட்சிக்கும் தேர்தலுக்கு சம்பந்தமே இல்லைன்னா கூட 8% ஓட்டு வாங்கியிருக்காரு. அதுவும் ஒரு ஸ்ட்ராங் 4th ஃப்ரண்ட். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்வதை விட ஒரு போர்க்களத்தில் இருக்கக்கூடிய தளபதியாகத்தான் என்றும் நான் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன். காரணம் அவருடைய கொள்கை, அந்த கொள்கையிலே அவர் எடுத்திருக்கக்கூடிய உறுதி பூண்ட ஒரு நிலைப்பாடு, அதற்காக எதை இழந்தாலும் பரவாயில்லை என்ற தைரியமாக அந்த போர்க்களத்திலே போராடக்கூடிய மாண்பு,
இது அண்ணன் சீமான் அவர்களை தமிழக அரசியல்ல ஒரு தனிப்பெரும் தலைவராக உயர்த்தி நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று. இப்ப இவருக்கு நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களுடைய ஃபோர்ஸ் என்ன, பவர் என்னன்றது புரிஞ்சிருக்கும், அதனால இப்படி பேசுறாரு. அண்ணாமலை அவர்களுக்கும் தமிழ்நாடு முழுக்க ஒரு ஃபேம் இருக்கு, அவருக்கும் செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை மதிக்கிறதுனால அவருடைய ஃபாலோவர்ஸும் அண்ணன் சீமான் அவர்களை பெரிதும் மதிக்கிறாங்க. இப்ப இவர் ஆதரிக்கக்கூடிய பிஜேபி பாத்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணியில இருக்கு. அதனால சில தொகுதிகள்ல தான் நிக்க போறாங்க இந்த தேர்தல்ல. பிஜேபியில 2 குரூப்பா இருக்காங்க. அதாவது இந்து வெறி பிடிச்சவங்க ஒரு குரூப்பாவும், அண்ணாமலை அவர்களை ஆதரிச்சு ஒரு குரூப்பாவும் இருக்காங்க. இந்து வெறி பிடிச்சவங்க பிஜேபிக்கு வாக்களிப்பாங்க. அண்ணாமலை ஆதரிச்சு இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த தேர்தல்ல அண்ணன் சீமான் அவர்கள் தான் வாக்களிப்பாங்க. ஏன்னா அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு பாலிடிக்ஸால அண்ணாமலை அவர்களை ஓரம் கட்டிட்டாங்க. இதனால அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் ரொம்ப கடுப்பாய் போயிருக்காங்க. ஸோ அவங்களுடைய வாக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு வரப்போகுது. இதன் மூலயமாவும் நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய ஆதரவு இந்த தேர்தலில் இருக்குங்க. இப்ப இவ்வளவு நாள் எதிர்கட்சி தலைவர் ஆதரிக்கிறத பார்த்தோம் இல்லையா, இப்ப எதிர்கட்சி தலைவர் எதிர்க்கிறத பார்ப்போம். அது வேற யாரும் இல்லைங்க, அண்ணன் திருமா அவர்கள் தான். இப்ப சமீபத்துல கூட ஒரு மேடையில பேரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அதாவது திராவிடத்தையும் பெரியாரையும் எதிர்ப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகளுடைய எதிரி அப்படின்னு நேரடியா அண்ணன் சீமான் அவர்களை எதிரி அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காரு. இவர் இப்படி எதிர்க்கிறதுக்கான காரணம் இது மட்டும் இல்லைங்க, அண்ணன் சீமான் அவர்களுடைய அரசியல் வருகையால அண்ணன் திருமா அவர்களுடைய அரசியல் இருப்பு காலியாயிடுச்சு. ஏன்னா ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் தான் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வராங்க. மேல் பாதி பிரச்சனை, வேங்கவாய்ச்சல் பிரச்சனை, அப்புறம் பஞ்சபநில மீட்பு, பட்டியல் வெளியேற்றம், சாதி வாரிய கணக்கெடுப்பு எடுத்து அவங்களுக்கான ஒதுக்கீடை கொடுக்கணும் அப்படின்னு இப்படி அனைத்து விஷயத்துக்கும் தொடர்ந்து போராடிட்டு வராங்க. இது மட்டும் இல்லைங்க, அந்த மக்களுக்கு பொது தொகுதியில நிக்கிறதுக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இதனால அந்த மக்களுக்கு ஒரு புரிதல் வருது, நமக்கான தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான், திரும்ப அவர்கள் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு. எப்படியும் இவர் 2 சீட்டு 6 சீட்டுக்கு தான் நிக்க போறாரு. ஆனா இந்த மக்கள் தமிழ்நாடு முழுக்க பெரும்பான்மையா இருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாருமே அண்ணன் சீமான் அவர்களுக்கு தான் வாக்களிப்பாங்க. இப்ப திரும்ப அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை உப்புக்கு சப்பு இல்லாத காரணத்தை எல்லாம் சொல்லி எதிரி அப்படின்னு கட்டமைக்கிறதுனால திரும்ப அவர்களுடைய உண்மை முகம் அந்த மக்களுக்கு மேலும் புரிதலை உண்டாக்குது. அதனால அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் யார் நமக்கான தலைவன், யார் நமக்கான அரசியல் செய்யறாங்கன்னு. சோ இதுவும் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தல்ல ஒரு பெரிய ஆதரவை கொண்டு சேர்க்க போகுது. அடுத்தது நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, பிரபல யூடியூபரும் அரசியல் விமர்சகருமான திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தாங்க. அவரு இப்ப சமீபத்துல அண்ணன் சீமான் அவர்களை பத்தி ஒரு மேடையில பேசியிருக்காரு. அது என்னன்றதை கேளுங்க. பெரியார் பற்றிய விஷயத்துல ஒரு தேன் கூட்டுல கை வைக்கிறோம்னு தெரிஞ்சு வச்சேன். ஆமா, அப்படிதான் டீச்சர். அந்த துணிச்சல் அபரிமிதமானது. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மழையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம் என்று சொன்னேன். என் பாரதியை எவனடா பார்ப்பான் என்று சொன்னது என்று கேட்டதை மறக்கவே முடியாது. அந்த குரல் கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டுல ஒரு ஆள் இல்லாம இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு ஜினோசைடுக்கான இடத்துல போய் அந்த கூட்டம் இருந்தபோது திரு சீமான் அவர்கள் கொடுத்த ஆழமான குரல், அது ரொம்ப வலுவான குரல், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அது மறக்கவே முடியாது. இப்ப இவரு இதுல ரொம்ப எமோஷனல் ஆகி கண் கலங்கி அண்ணன் சீமான் அவர்களை பத்தி பெருமையா பேசியிருக்காரு. இவருக்கும் யூடியூப்ல 20 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் யார், அவருடைய அரசியல் கொள்கை கோட்பாடு எல்லாத்தை பத்தியும் புரிதல் ஏற்பட்டிருக்கும். இது இல்லாம அரை நூற்றாண்டு காலமா இந்த திராவிடர்கள் பாரதியாரை பாப்பனன்ற ஒரே காரணத்தை சொல்லி புறக்கணிச்சுட்டு வந்தாங்க. ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் பாரதி அவர்களுடைய புகழை தொடர்ந்து பேசிட்டு எதை காரணம் காட்டி நீங்க புறக்கணிச்சீங்களோ அதே சாதி எனும் பாப்பனர் கடப்பாறைய வச்சு திராவிடம் மற்றும் பெரியார் எனும் போலி பிம்பத்தை உடைப்பேன் அப்படின்னு சொன்னதுதாங்க பெரிய சர்ச்சையா ஆயிடுச்சு. இதனால பிராமணர்கள் மத்தியிலையும் பாரதியாரை விரும்புபவர்கள் மத்தியிலையும் அண்ணன் சீமான் அவர்கள் மீது நன்மதிப்பு கூடிடுச்சு. ஆனா திராவிடம் மற்றும் பெரியாருடைய போலி பிம்பத்தை உடைப்பேன் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதுனால திமுகவும் திகாவும் அண்ணன் சீமான் அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் ரொம்ப இழிவா தரக்குறைவா பேசிட்டு வந்தாங்க. இது இன்னும் அந்த மக்கள் மத்தியில அண்ணன் சீமான் அவர்கள் மேல அனுதாபம் கூடிடுச்சு. இது இல்லாம அண்ணன் சீமான் அவர்கள் 6 தொகுதியில பிராமணர்களை வேட்பாளர்களா நிறுத்தியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சி இப்படி ஒரு முன்னெடுப்பை எடுக்கவே இல்லை. இது மேலும் பிராமணர்களுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் மேல ஒரு நன்மதிப்பை கூடியிருக்கு. இப்ப ஒட்டுமொத்த அந்த மக்களுடைய ஓட்டுமே நாம் தமிழர் கட்சிக்கு தான் விழும். அண்ணன் சீமான் அவர்களை பிடிக்காத பிராமணர்களுக்கு கூட நம்ம ஆள்லதானே ஒருத்தர் நிக்கிறான், அவனுக்கு ஓட்ட போடுவோம் அப்படின்ற எண்ணம் தாங்க அவங்களுக்கும் வருது. இதனால பிராமணர்களுடைய பெரிய ஆதரவு நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களுக்கு தாங்க இந்த தேர்தல்ல. மேலும் இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், அப்புறம் தமிழ்நாட்டுல வாழக்கூடிய பிற மொழியாளர்களுக்கு எல்லாம் அண்ணன் இந்த தேர்தல்ல வேட்பாளரா நிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க.
இத்தனை ஆண்டு காலம் இந்த திராவிடர்கள் வந்து இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் சிறுபான்மையர்கள் அப்படின்னு சொல்லியே பயன்படுத்தி அவங்களுடைய வாக்கு எல்லாத்தையுமே ஈஸியா வாங்கிக்கிட்டு ஆனா அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கல. ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்கள சிறுபான்மையர்கள் சொல்லாதீங்க, நம்ம இனத்துடைய பெரும்பான்மையர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அவங்களுக்கான அங்கீகாரத்தையும் கொடுக்கறதுனால அந்த மக்கள் மத்தியில நமக்கான தலைவர் இவர் தான் அப்படின்ற ஒரு புரிதல் ஏற்பட்டு மிகப்பெரிய ஆதரவு அண்ணன் சீமான் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரே நாள்ல ஒண்ணும் நடந்துடலங்க. 15 வருஷமா அண்ணன் சீமான் அவர்கள் மக்கள் அரசியல் படுத்தி மக்களுடைய பிரச்சனைக்கு குரல் கொடுத்து அவங்களுக்காக தொடர்ந்து போராடி அதுவும் மீனவன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, மாணவன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, செவிலியர், மருத்துவர், போக்குவரத்து ஊழியர், விவசாயி, இப்படி எல்லாரோட பிரச்சனைக்கும் அண்ணன் வந்து ஆளா நின்று குரல் கொடுத்திருக்காங்க. இது இல்லாம மக்களை விழிப்புணர்வு படுத்துறதுக்கு ஆடு மாடுகளின் மாநாடு, மரங்களின் மாநாடு, மலைகளின் மாநாடு, தண்ணீர் மாநாடு, கடலம்மா மாநாடெல்லாம் நடத்தி இயற்கை வளங்களை ஏன் பாதுகாக்கணும், அதை அழிக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வந்து நம்ம சந்திக்க நேரிடும் அப்படின்ற விழிப்புணர்வெல்லாம் மக்களுக்கு பெரிய அளவுல ஏற்படுத்தினாரு. இதனால ஒட்டுமொத்தமா எல்லா கட்சியில இருக்கக்கூடிய வெகுஜன மக்கள் மத்தியில அண்ணன் சீமான் அவர்கள் மீது நன்மதிப்பு கூடி இருக்கு. ஆனா இங்க தமிழ்நாட்டுல இந்த திராவிடர்கள் ஊடகத்தை எல்லாத்தையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு பொய்யா ஒரு கருத்து கணிப்பை வந்து மக்கள் மத்தியில திணிக்கிறாங்க. அதாவது திமுக வந்து 45% வாங்க போகுது, அதிமுக வந்து 40%, தாவேக்கு அவங்க சைட்ல இருந்து அவங்க 30%, இப்படியா வந்து உருட்டிட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் வந்து இந்த தேர்தல்ல மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போறாங்க. எப்படி வந்து டெல்லியில குறைஞ்ச வாக்கு சதவீதம் வச்சிருந்த கெஜ்ரிவால அடுத்த தேர்தல்ல மக்கள் ஜெயிக்க வச்சாங்களோ, எப்படி இலங்கையில குறைஞ்ச சதவீதம் வாக்கு வச்சிருந்த அதிபரை வந்து அடுத்த தேர்தல்ல மக்கள் ஜெயிக்க வச்சாங்களோ, அப்படி இங்கேயும் அண்ணன் சீமான் அவர்களை ஜெயிக்க வைக்க போறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் சிஎம் ஆவது உறுதி. இதை யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது. அண்ணன் சீமான் அவர்களுடைய வெற்றி மக்களின் வெற்றி. மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கமலி.